கண்டா அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்கு. என்னது? ஒரு மீனிங் வந்து பெல், சரியா, மணி. ஓகேவா? நான் பேசுறது கேக்குறதா? கேக்குது சார். கேக்குதுண்ணா. ரெண்டாவது மீனிங் என்ன அப்படின்னா நேரம். சரியா? நீங்க எல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா அதுல டியூரேஷன் போடுவாள்ல, டைமிங் 3 hours அப்படின்னு போடுவா இல்லையா? அதுல இந்த வார்த்தை தான் போட்டிருப்பா, கண்டா அப்படின்னு போட்டு ஒரு ஐஃபன் போட்டுட்டு 3 hours 1.5 hours அப்படின்னு போட்டிருப்பா. புரியுறதா? புரியுது சுவாமி. வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்த வார்த்தை என்னது? கடோத்கஜஹ. घटोत्कचः. घ तो इत क चः. घटोत्कचः. घटोत्कचः அப்படின்னா கடோத்கஜன். சரியா? கடோத்கஜன் யாருமா? பீமனோட புள்ளை. பீமனுடைய பையன். சரியா? இந்த வார்த்தை எழுதி இருக்கீங்களா பாருங்க. கடோத்கச்சः. நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னா, நம்ம தமிழ்ல கடோத்கஜன் கடோத்கஜன் அப்படின்னு சொல்லி அந்த இந்த இடத்துல டோ போடுவோம், இந்த இடத்துல ஜா போடுவோம். புரியுதா? அப்படி சொல்லக்கூடாது. கடோத்கச்சः. சரியாமா? சரி, அடுத்த வார்த்தை போலாமா? அடுத்த வார்த்தை என்னது? சக்ஷுஹு. சக்ஷுஹு. ஜபர். சக்ஷுஹு. சக்ஷுஹு அப்படின்னா கண். சரியா? தெரியறதா? இது மாதிரிதான் எழுதிருக்கீங்களா எல்லாரும்? இல்ல சுவாமி. இல்ல தப்பா எழுதி. இல்ல தப்பா எழுதி. சரி, பரவாயில்ல. தப்ப ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. இப்படிதான் எழுதணும், சக்ஷுஹு. சரியா? மகதியா இந்த கூட்ட எழுத்து கொஞ்சம் சொல்ல முடியுமா மகதியா என்னன்ட்டு? சொல்றேம்மா. இப்ப இந்த இடத்துல இந்த க்ஷு அப்படின்றது இருக்கு இல்லையா, இது முதல்ல வந்து க்ஷா அப்படின்ற கூட்ட எழுத்து. சரியா? இந்த க்ஷாக்குள்ள 3 எழுத்து இருக்கு. இக்கு கூட்டல் இஷு கூட்டல் ஆ. சரியா? இது 3 சேர்ந்ததுதான் க்ஷா. சரியா? புரியுறதா? ஓகே மகதியா. இது 3 சேர்ந்ததுதான் சக். இது வந்து க்ஷா. இது வந்து இந்த இடத்துல இஷு கூட்டல் ஊ போட்டீங்கன்னா விசர்க்கத்தையும் போட்டாச்சுன்னா சக்ஷுஹு. இந்த க்ஷுஹு இது வந்துடும். புரியுறதா? ஓகே மகதியா. புரியுறதா? புரியுது மகதியா. சரி, புரியுது. சக்ஷுஹு அப்படின்னா கண். சரியா? இப்ப இதுல என்ன மிஸ்டேக் சில பேர் பண்ணுவான்னா, இந்த எழுத்து இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்து தலைக்கோடு போட்டுருவா. ஆனா இந்த அக்ஷரத்துக்கு தலைக்கோடு போடும்போது இது மேலதான் இருக்கும், 2 பக்கமும் கேப் இருக்கும். புரிஞ்சுதா? புரியுது சுவாமி. சரி, அடுத்த வார்த்தை என்னது? சட்டகா. சட்டகா. தெரியறதா? கிளியரா தெரியறதா? தெரியுது. எஸ் சார். இங்க பாருங்க, சட்டகா எப்படி எழுதணும்? ச த கா. சட்டகா. இப்படிதான் எழுதிருக்கீங்களா எல்லாரும்? இது நான் கரெக்டா எழுதிருக்கேன். கரெக்டா எழுதிருக்கேன். வெரி குட். 100 out of 100 எல்லாருக்கும். சட்டகா அப்படின்னா ஸ்பேரோ. சரியா? குருவி. சரியா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நான் பேசுறது கேக்குறதா? இல்ல டவுட் இல்ல. சரி, ஏன்னா நீங்க திருப்பி ரிப்ளை பண்ணலாம், நான் பேசுறது கேட்கலையோன்னு நினைச்சுக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். சட்டக்கான என்னது? குருவி. சரியா? அடுத்த வார்த்தை போலாமா? என்னது? சத்வாரஹ. 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 சத்வாரஹ அப்படின்னா 4. சரியா? நம்பர் 4 சுவாமி. ஆமா, நம்பர் 4. சரியா? இது கரெக்டா எழுதி. சரி,
அடுத்த லெட்டர் அடுத்த வார்த்தை போலாமா? போலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். சரி, வெரி குட். அடுத்த வார்த்தை என்னது? ஜகத். ஜகத். ஜ க இத் ஜகத். ஜகத்னா என்னது? வேர்ல்டு, உலகம். புரியுறதா? இந்த வார்த்தை புரியுதுண்ணா. ஏதாவது தப்பா எழுதிட்டீங்களா? இல்ல இதுவும் கரெக்ட். மட்டும் போட்டுருங்க, கீழே போடல. பரவாயில்ல பரவாயில்ல, கரெக்டா எழுதிருக்கீங்க இல்லையா? அந்த கீழே ஜகத்து இத்து போடல சார். இத்தனா ஜகத்தான் ஆயிடும், இத்து போடாது ஜகத்துன்னு ஆகும். சரியா? நான் கரெக்ட். அடுத்த லெட்டர் போலாமா? அடுத்த வேர்டு போலாமா? எஸ் சார். போலாம். அடுத்தது என்னது? ஜம்பூகஹ. ஜம்பூகஹ. ஜம்பூகஹ அப்படின்னா ஃபாக்ஸ், நரி. சரியா? இந்த ஜம்பூகஹான்றது எப்படிதான் எழுதிட்டீங்களா? ஏதாவது தப்பா எழுதிட்டீங்களா? இல்ல, நான் எழுதியிருக்கேன். சரி, வெரி குட். சில நான் ஸ்மால் மாத்திரா போட்டுட்டேன். சில புஸ்தகங்கள்ல ஜம்பு கஹா அப்படின்னு தான் இருக்கும். புரியுறதா? ஜம்பு கஹான்னு சில புஸ்தகங்கள்ல இருக்கும். சிலதுல எப்படி இருக்கும்? ஜம்பு கஹா. இது வந்து இந்த மாத்திரா போட்டிருப்பான். புரியுறதா? மீனிங் ஒண்ணுதான், நரி. சரியா? ஓகே. அடுத்தது போலாமா? போலாம் சார். அடுத்த வார்த்தை என்னது? ஜர்ஜரஹ. ஜர்ஜரஹா. ஜர்ஜரஹா. ஸ்பெல்லிங் இதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கரெக்டா பண்ணணும். ஜர்ஜரஹா. சரியா? ஜர்ஜரஹானா என்னது தெரியுமா? ட்ரம். ட்ரம். சரியா? ஏதிடாச்சா? எழுதிண்டாச்சு சார். அடுத்த இத ஜாக்கு பதிலா அந்த ஜம்புக்கு போட்டுட்டு இத வந்து இதுக்கு போட்டுட்டேன். சரி, இங்க இந்த இடத்துலதான் என்ன கவனிக்கணும்னா, இது பாருங்க, நான் எப்படி சொல்றேன்? ஜம்பு ஜம்பு சாஃப்டா சொல்றேன். அப்போ சாஃப்டா ஜ அப்படின்னு வரும்போது இதுதான் வரணும். சரியா? அதே ஜர்ஜரஹா எழுந்து வருது, ஜர்ஜரஹா. அப்போ அந்த அந்த கொஞ்சம் அந்த சவுண்ட் வந்து அழுத்தமா ரொம்ப ஹார்ட் கேட்கும் போதே நீங்க புரிஞ்சுக்கணும், ஓ இந்த ஜாவை தான் சொல்ற. புரியுறதா? புரியுது சார். புரியுதுண்ணா. ட்ரம் தமிழ்ல என்னன்னா? அதான் ட்ரம். அதான் என்னமா, அதாவது மேளம். மேளம். தண்ணி புடிச்சு வைக்கிற ட்ரம்மா. ட்ரம் மாதிரி பெருசா இருக்கக்கூடியது. புரியுறதா? ஓகே ஓகேண்ணா. சரியா? அடுத்தது பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். தடாகா. தடாகஹா. தடாகஹா. தடாகஹா சொல்லுங்க. தடாகஹா. தடாகஹனா குளம். சரியா? பாண்ட். சரியா? இதை இப்படிதான் எழுதிருக்கீங்களா எல்லாரும்? இது கரெக்ட். எழுதியிருக்கேன். எது கரெக்ட்? இதுல சில பேர் என்ன தப்பு தெரியுமா பண்ணுவா? கால் போடல, கால் போடல. சரி, அது போட்டுக்கோ. எது தெரியுமா தப்பு பண்ணுவா? தடாக்கு பதிலா தடா. ஏன்னா நம்ம தமிழ தடாகம் தடாகம்னு இதை சொல்லி கேள்விப்பட்டதுனால இந்த இடத்துல டாக்கு பதிலா டா போடுவா சில பேர். சில பேர் காக்கு பதிலா க போட்டுருவோம். புரியுறதா? ஆனா சரியான வார்த்தை தடாகஹா. சரியா? சரி சார். சரி, அடுத்த வார்த்தை என்னது? தந்துஹு. தந்துஹு. தந்து தந்துஹு. தந்துஹு இதுக்கு என்ன டச் ஆகாதா சார்? டச்சாயும் போடலாம், தப்பு கிடையாது. புரியுது? தப்பு கிடையாது. சரியா? தந்துஹு அப்படின்னா என்ன அப்படின்னா நூல். சரியா? த்ரெட் சுவாமி. த்ரெட். கரெக்ட். சரியா? இந்த தறி எல்லாம் பண்றாருல, அவருக்கு பேரு தந்து வாயகான்னு பேரு. என்ன பேரு? தந்து வாயகா. புரியுது? ஏன்னா அந்த த்ரெட்டை வச்சு அவர் ஒர்க் பண்றதுனால அவருக்கு தந்து வாயகான்னு பேரு. புரியுறதா? புரியுது சார். வீவர். வீவர். கரெக்ட்.
சரி, இந்த பாடம் வரைக்கும் இருக்கட்டும். நேற்றைய தினம் 10 வார்த்தைகள் வாசிச்சீங்கோ. அத எப்படி அக்ஷர சுத்தியோட எழுதுறதுன்னு ஒரு தடவை காமிச்சேன். இன்னைக்கு ஒரு 10 வார்த்தைகள் வாசிச்சிருக்கீங்க. சரியா? இது மாதிரி சின்ன சின்னதா வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கும் போது உங்களுக்கு பாடங்கள் எடுக்கும் போது ரொம்ப சுலபமா வாசிக்க முடியும், அக்ஷர ஸ்பஷ்டமா வாசிக்க முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுறதா? அக்ஷர சுத்தியோட வாசிக்கிறது. சரியா? சரி சார். சரி, தன்யோஸ்மிமா, தன்யோஸ்மி. தன்யவாதம் சார். ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ஜெய் ஸ்ரீராம்.